உள்ள 2-3 முறைகளை பற்றி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. ஒன்னு என்னன்னு சொன்னா தொப்பி போடுவது. இப்ப நான் தொப்பி போட்டிருக்கிறேன், சில சகோதரர்கள் நிறைய சகோதரர் தொப்பி போடாம இருக்கிறாங்க. இப்ப நீங்க தொப்பி போட்டு தொழுவுறீங்க, மற்றவங்க தொப்பி போடாம தொழுதாங்களா என்னன்னு கேட்கிறாங்க. தொப்பியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மார்க்கத்தில் அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை கூட தொப்பி போட்டாங்கன்னு ஒரு ஆதாரம் கிடையாது. அவங்க வாழ்நாளில் ஒரு தடவை கூட தொப்பி போட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக யாரும் காட்டினது கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் தொப்பி போட்டிருக்கிறாங்க சில நேரங்களில். அந்த தொப்பின்னா இந்த நம்ம போடுற தொப்பி கிடையாது, அது வெயில்ல இருந்து தடுக்கக்கூடிய ஒரு 2 மழக்கால் உயரமா இருக்கும். அந்த மாதிரி உள்ள தொப்பி எந்த அளவுக்குன்னா அந்த தொப்பியை கொண்டே ஒருத்தன் உமர் ரலியல்லாஹு ஒருத்தன் கொலை பண்ணான்ல, உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை பண்ணிவிட்டான். உடனே ஒருத்தர் தொப்பி எடுத்து வீசி அடிச்சாரு, ஆள் உருண்டு பிறண்டுட்டான்னு ஒரு அரிசில. அப்ப தொப்பியை அடிச்சு விட்டு ஆள் பிறன்றதா இருந்தா என்ன தொப்பியா இருக்கு? இது தூக்கி எறிஞ்ச விழுவான ஒருத்தன். உமர் ரலியல்லாஹு கொலை பண்ணிட்டு ஓடும் போது தொப்பியை கழட்டி விட்டு அடிச்சாரு, அந்த அடியில ஆள் இணைஞ்சிட்டான், கீழே விழுந்துட்டான்னு சொன்னா அது மெட்டீரியலே வேற, அது இந்த தொப்பி கிடையாது. அந்த மாதிரி ஒரு வெயிலுக்காக வேண்டி அது ஒரு செம்புலையோ பித்தளையிலையோ தயாரிச்ச ஒண்ணு தலையில கவுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வழங்க முடிகிறது. இந்த தொப்பி நீங்க போட்டுக்கிற நாங்க போட்டுக்கிற தொப்பி எல்லாம் குர்ஆனிலேயோ ஹதீஸ்லயோ சொல்லப்படல. இத சஹாபாக்கள் போட்டதுக்கும் ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த தொப்பின்னு எங்க வருது தெரியுமா? அந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். தொப்பி என்பது துருக்கின்னு ஒரு நாடு இருக்குல்ல, இப்போ இருக்குது. இந்த துருக்கி நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தேசிய கலாச்சாரம் தொப்பி. எப்படி நேபாளில் எல்லாரும் தொப்பி போட்டு இருக்கிறானோ, சீக்கியர்கள் எப்படி எப்போ தலப்பா கட்டிட்டு இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி துருக்கி நாட்டினுடைய கலாச்சாரம் என்னன்னு கேட்டா தொப்பி போடுவது நாட்டு கலாச்சாரம். எல்லாரும் தொப்பியோட இருப்பாங்க, அது நாட்டு கலாச்சாரம். ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் துருக்கி தலைமையில் அமையுது. ஒரு காலத்தில் ஒவ்வொரு நேரத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு தலைமை சவுதியில இருக்கும். ஈராக்கு இவர் அலி ரலியல்லாஹு காலத்தில் அது ஈராக்கு கொண்டு போயிட்டாரு, பஸ்ராவுல. அங்க கொஞ்ச நாளைக்கு சாம்ராஜ்யம் இருக்கும். ஒரு காலத்தில் எகிப்து தலைமையா இருக்கும். அப்படியே சுழல் முறையில வரும் பொழுது ஒரு காலகட்டம் என்றால் நம்ம நாடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தோமே 1900க்கு பிந்தி உள்ள காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு தலைமை எது? துருக்கி. அதனாலதான் துருக்கர்கள் உங்களுக்கு பேர் வச்சான், விளங்கிருங்க. துருக்கர்னு பேர் வச்சுதான் துருக்கன் ஆனது. துருக்கங்கிறானே அந்த பேர் கூட ஏன் வந்துச்சுன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் தலைமை துருக்கி. துருக்கி தலைமையா இருந்தோம் என்ன பண்ணிவிட்டான், தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அடிந்து அவன் ஒன்னு அடிச்சு விட்டான். திக்கை வணங்கும் துருக்கர்னு சொன்னான். அந்த துருக்கருங்கிறது மறைவிதான் உங்களுக்கு என்ன பேராச்சு? துருக்கர். நம்ம துருக்கிக்காரன் கிடையாது, நம்ம இந்தியாக்காரன் தான். இருந்தாலும் வேணும்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்ப பாகிஸ்தான்காரன் இப்ப சொல்ற மாதிரி அன்னைக்கு நம்ம துருக்கிக்காரன்ட்டாங்க. அது போக ஹிலாபத் இயக்கம் என்று துருக்கியில உள்ள இஸ்லாமிய ஹிலாபத்தை பிரிட்டிஷ்காரன் ஒழிக்க முயற்சி பண்றான்னு சொல்லி அவனை எதிர்த்து ஆரம்பித்த ஹிலாபத் இயக்கம் தான் நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துக்கு உள்ள ஒரு இயக்கமாக பின்னாடி மாறியது. அப்ப துருக்கிக்கு சப்போர்ட்டா நம்ம இங்க சில காரியங்களை செஞ்சதுனால நமக்கு என்ன பேர் பண்ணிவிட்டாங்க? துருக்கியர்கள் பேரை வச்சுட்டாங்க. அதை வச்ச உடனே நம்மள துருக்கி தானே சொல்றான்னு சொல்லி துருக்கியை பார்த்து தொப்பியை வச்சுட்டாங்க. இவங்க நம்ம ஆளுங்க துருக்கன்னு அவன் சொன்ன உடனே துருக்கி நாட்டு கலாச்சாரம் என்ன? தொப்பி. அப்படிதான் தொப்பி வந்துச்சே தவிர மார்க்க அடிப்படையில் தொப்பிக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அதே நேரத்தில் தொப்பிங்கிறது அது ஒரு டிரெஸ், அத ஒரு ஆடை ஒரு மனுஷன் விரும்பின ஆடை அணிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தொப்பி வச்சா வச்சுக்கிட்டு போ, வைக்காட்டி வைக்காம போ, அது ஒரு டிரெஸ் தானே தவிர அது சுன்னத்தோ முஸ்தஹப்போ விரும்பத்தக்கதோ நன்மை பயக்கக்கூடியதோ இல்லை. அதனாலதான் என்ன பண்றோம், தொப்பி வைக்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம், வைக்கிறவனை போய் வைக்காதன்னு சொல்லாத, வைக்காத தொப்பி வைக்காத, அது ஒரு டிரெஸ். நான் புல் கை சட்டை போட்டுக்க, சில பேர் அரைக்கை போடுவான், அரைக்கை போட்டு போறான், முழுக்கை போட்டு போறான். அவனுடைய விருப்பத்தில் உடனே தவிர தொப்பியை கட்டாயப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் கட்டாயப்படுத்தாத ஒன்றை கட்டாயப்படுத்தக்கூடாது. இதான் மேட்ரு. நான் எதுக்கு இந்த சபைகள்ல தொப்பி வச்சிருக்கேன்னா வருவான் ஒருத்தன் தௌஹீதுக்காரனுக்கு விளங்கி போயிடும். சுன்ன ஜமாத்துக்காரன் ஒருத்தன் வருவான், என்ன சொல்றான், தொப்பி இல்லாம நின்று வைங்களேன், தொப்பியை போடல இவன் என்ன சொல்ல போறான்னு திரும்பி போயிடுவான். அவனை உட்கார வச்சு கேட்க வைக்கணும். நான் தொப்பி போடாம நின்றா உள்ள நுழைவு எட்டி பார்ப்பான், இவன் தொப்பியை போடல இவன் என்னத்தை மார்க்கத்தை சொல்ல போறான் அப்படின்னு நம்ம திரும்பிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்றேன், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் வளைஞ்சு கொடுக்கல. மார்க்கத்தில் தடை இருந்தா செய்ய மாட்டேன். அதுக்காக வேண்டி மார்க்கத்தில் போட டிரெஸ் போட்டா போடாம இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில்
போடுவதனால் எனக்கு தீனுக்கோ ஒரு நன்மை இருக்குன்னு தெரிந்தால் அதுக்காக நான் போட்டு நிக்கிறேனே தவிர இது ஒரு சுன்னத்தி என்ற அடிப்படையில் நான் போடுவது கிடையாது. சபையில் இருக்கும் பொழுது 4 பேர் வந்து ஆரம்பத்திலேயே கேட்காம போயிடக்கூடாதுல்ல. அவன் இப்ப இந்த கேள்வி கேட்டவங்க விளக்கம் பெறுவானா இல்லையா? ஓ, தொப்பி உள்ளதான விஷயம் அதுக்காக நான் போட்டிருக்கேனே தவிர அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் போடுவது கிடையாது. இது வழங்கிக்கிறேன்.